ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 10th சாப்டரில் 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 10.6 எப்படின்னு பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 10.7 நான் வீடியோ போட்டிருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ 10.6 பார்க்கலாம். நிறைய பேர் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சரிங்களா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் ஏதாவது பெனிஃபிட்டு, சரிங்களா? அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் கொடுங்க, அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வீடியோ வரும், சரிங்களா? லைக் பண்ணிட்டு பாருங்க, அதுதான் ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்புறமேட்டு உங்க கமெண்ட் கேளுங்க. நம்ம போகலாம், எக்ஸசைஸ் 10.6 போகலாம். ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n, அதுதான் அந்த 10.6 கான்செப்டே ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் தான், சரிங்களா? தமிழ்ல வந்து சமப்படுத்தான சார்பு, சரிங்களா? கொஸ்டின் வந்து சால்வ் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? தீர்க்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கணக்கு கண்டுபிடிக்கணும். எப்படி சார் இந்த மெத்தேடு 10.6ல கேட்ட கணக்கு தான் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ பாருங்க, அதுக்கு நான் மெத்தேட் தான் சொல்றேன். இது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனுடைய ஒரு ஃபார்முலா, f of tx, ty equal to t power n f of x, y. இது நம்மளுக்கு தேவையில்லை. எதுக்கு நான் எழுதிருக்கேன்னா, உங்க புக்கில் எழுதிருக்காங்க, அது எழுதலையேன்னு கேட்பீங்கன்னு தான் எழுதியிருக்கேன். தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. இந்த டிக்கு பவர்ல இருக்கு பாத்தீங்களா, n, அதுதான் வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனுடைய டிகிரி, சரிங்களா? இந்த பவர்ல இருக்கிற n, அந்த n என்னன்னு இங்க நான் சொல்றேன் சம்ல. இப்போ அந்த மெத்தேட் தான் இங்க கொடுத்துருக்கேன். எல்லா சம்முமே இந்த மாதிரி மெத்தேட்ல தான் வரும், சரிங்களா? இதுல 2 டைப் இது. ஃபர்ஸ்ட் டைப் இது, ரெண்டாவது டைப் ஒரு சம்மோ 2 சம்மோ தான் வருது, சரிங்களா? ஒரு சம் தான் வருது. அந்த டைப்பையும் நம்ம இந்த டைப்ல கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த 10.7 மாதிரி 2 டைப்ல, இந்த டைப்ல தான் போடணும் அந்த டைப்ல தான் போடணும்லாம் கிடையாது. 10.6 கொஞ்சம் ஈஸி மெத்தேடு தான், அதுவும் ஈஸி தான். 10.7 ஈஸி தான், சரி. இப்போ dy by dx equal to g of y by x, தான் கொஸ்டின் சால்வ்னு கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம், கொடுத்துங்கிற சம்ம ஈக்குவேஷன் 1ன்னு கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மெத்தேட்ல இல்லைன்னா dy by dx மெத்தேடுக்கு நம்ம கொண்டு வரணும், சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன அப்ளை பண்றோம்னா, புட் y equal to vx அப்ளை பண்றோம். y எங்க இருக்கு, இங்க இருக்கு. y equal to என்ன அப்ளை பண்றோம், vx அப்படின்னு அப்ளை பண்றோம். இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும். y equal to vx ன்னு மனப்பாடம் பண்ணணும். சரி, vx ன்னு எழுதியாச்சு. அப்போ இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம். எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா, x-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். y-ஐ x-ஐ பொறுத்து வகையிடுறோம். y-ஐ வகையிட்டா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, dy by dx, சரிங்களா? y-ஐ வகையிட்டா y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம், dy டிவைடட் பை எதை பொறுத்து, x-ஐ பொறுத்து, அதனால dx, x எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அது கீழே வரும், சரிங்களா? dx டிஃபரன்ஷியேட் y with respect to x, dy by dx எழுதிட்டு ஈக்குவல் டு uv மெத்தட் தான் நம்ம ஃபார்முலாவில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இதை அப்படியே வச்சுக்கணும், v அப்படியே வச்சுக்கிட்டீங்க, x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1, அந்த 1 நான் எழுதலை, சரிங்களா? பிளஸ் x அப்படியே வச்சுக்கணும், v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx, v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம், x-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ dv டிவைடட் பை dx, x-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால x கீழே வருது, சரிங்களா? எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அது கீழே வரும். சரி, இன்னொரு டைம் சொல்றேன், y equal to vx ன்னு எழுதிக்கணும். y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx equal to v ஐ அப்படியே எழுதிங்க, x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் x அப்படியே எழுதிங்க, v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx, சரிங்களா? இது மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ண நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நாங்களும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணுமா சார்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சரிங்களா? y equal to vx, அப்புறம் dy by dx equal to v plus x dv by dx, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுன்னா போதும். y equal to vx, dy by dx equal to v plus x dv by dx, இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? 10.6 சம்முன்னாவே இந்த ரெண்டுத்தையும் எழுதிடணும், புரியுதுங்களா? வேற மாதிரி கேட்டாங்கன்னா, இன்னொரு மெத்தட்ல கேட்டாங்கன்னா, dx by dy ன்னு கேட்டாங்கன்னா அப்படியே மாறும் எல்லாம். இந்த x இங்க வந்துடும், இந்த y இங்க வந்துடும். x equal to v by ன்னு வரும், புரியுதுங்களா? x இருக்கிற இடத்துலாம் y வரும், y இருக்கிற இடத்துலாம் x வரும், அவ்வளவுதான். இங்க என்ன வரும், dx by dy ன்னு வரும், இங்க v வரும், பிளஸ் இங்க என்ன வந்துடும், y வந்துடும், அப்புறம் dv by dy ன்னு வரும், சரிங்களா? சரி, அது இன்னொரு டைப், அது தேவையில்ல, விட்டுருங்க, அப்புறம் பேசிக்கலாம். சரி, இது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கணக்கு ஈஸி ஆயிரும். சரி, இப்போ இங்க பாருங்க, இது ஈக்குவேஷன் 1 கொடுத்துருக்கோம், கொடுத்துக்கிற சம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டோம். இது நம்ம கண்டுபிடிச்சது dy by dx ஃபார்முலா, இது 2ன்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டுமே dy by dx தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணுங்க. அப்போ g of y by x, இங்க என்னது v plus x dv by dx, இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிடலாங்களா? அப்போ v plus x dv by dx equal to g of y by x, சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், therefore ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் எழுதிட்டோம். சரி, இப்போ g of ரைட் ஹேண்ட் சைடு என்ன y by x தாங்குது, நம்ம தான் y க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம், vx, vx ன்னு எழுதிட்டீங்க. x-ம் x-ம் கேன்சல் பண்ணிடுங்க, x-ம் x-ம் கேன்சல் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன கிடைக்கும், g of v மட்டும் கிடைக்கும், g of v எழுதிட்டோம். இங்க இருக்கிற பிளஸ் v இன்சைடு என்ன ஆயிரும், மைனஸ் v ஆயிரும். இங்க என்ன இருக்கு, x dv by dx ன்னு இருக்கு, புரியுதுங்களா? எல்லா x-ம் கேன்சல் ஆயிடுச்சு, இங்க இந்த x கேன்சல் ஆயிடுச்சு, இந்த ரெண்டு x கேன்சல் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா x dv by dx equal to g of v minus v மட்டும் தான் இருக்கு. x இருக்குது, v இருக்குது, y ஏ இல்ல,
ஒய்யை தான் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் சரிங்களா. டிஒய் தான் இருக்குது, ஒய் கிடையாது. சரி, இப்போ என்ன பண்றோம், இந்த எக்ஸ் இந்த பக்கம் வரீங்க, மல்டிபிள் இந்த சைடு இருந்துச்சுன்னா டிவைட் ஆயிடும், 1/x வந்துடும் சரிங்களா. இந்த dx இங்க இருக்குது, டினாமினேட்டர் இருக்குது, இந்த பக்கம் என்ன நேரம் மேல வந்துடும், நியூமரேட்டர் dx. சரி, இந்த g of v minus v இது என்ன பண்றீங்க, இந்த சைடு கொண்டு வரீங்க, 1/g of v minus v. இங்க dv இருக்கு, அந்த dv அப்படியே எழுதிக்கிறீங்க சரிங்களா. என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸ் அப்புறம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்திருக்கோம், v அப்புறம் ஒரு பக்கம் எடுத்து வந்திருக்கோம் சரிங்களா. எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம், v லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். ஏங்க சார் எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வைக்கலாம்ல அப்படின்னா, இங்க பாருங்க dx எங்க இருக்கு, கீழே இருக்கு. இந்த dx இந்த சைடு எட் பண்ணிட்டீங்க, மேல எட் பண்ணிட்டீங்க. அப்ப dx எங்க இருக்குதுன்னா x இங்க இருக்கணும் சரிங்களா. அதனால x எல்லாம் இந்த சைடு எட் வரும். இங்க dv இருக்கு, x dv by dx இருக்கு, x in dx அந்த பக்கம் தள்ளிட்டோம், மீதி இருக்குது dv மட்டும்தான். அப்ப v போறோம் இந்த சைடு கொண்டு வந்துடணும் சரிங்களா. அப்ப g of v minus v இந்த சைடு வந்துச்சு சரிங்களா. இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்றீங்க, இன்டகிரேட் போடுறீங்க. ஏன்னா எக்ஸோட வேரியபிள் தனியா பிடிச்சிட்டோம், வியோட வேரியபிள் தனியா பிடிச்சிட்டோம், புரியுதுங்களா. சரி, இப்போ இன்டகிரேட் பண்றீங்க. இதை இன்டகிரேட் பண்ணணும், ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இங்க 1/, தான் வருமா சார் எல்லா கணக்கும், 1/லாம் வரணும்னா அவசியம் கிடையாது. அந்த கணக்கு என்னவோ அது வரும், வேற கூட எதுனாச்சும் வரும் சரிங்க. மொத்தம் v மட்டும் தான் இருக்கும், dv இங்க v மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது சரியா. வியோட ஃபங்க்ஷன் தான் இருக்கும், 2/2v அது மாதிரி இருக்கும், நம்பர்லாம் இருக்கும், வியோட ஃபங்க்ஷன் தான் இருக்கும். இந்த சைடு சார் 99% இன்டெக்ரல் 1/x dx தான் வரும், எல்லா கணக்குமே இப்படி தான் வரும் புரியுதுங்களா. அந்த டைப்ல போனீங்கன்னா என்ன வரும், 1/y dy அந்த டைப்ல தான் வரும். 1/x இன்டெகிரேட் பண்ண என்ன ஃபார்முலா, தெரிஞ்ச ஃபார்முலா தான், log of modulus x சரிங்களா. பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துறோம் c சரிங்களா. கணக்கு மாறும், ஏன்னா c போட்டிருக்கேன் சார், பிளஸ் c தான் சார் போடணுமா கிடையாது சரிங்களா. வேற சார் 1/c கூட போட்டுக்கலாம், வேற சார் e power c கூட போட்டுக்கலாம் சரிங்களா. log modulus c போடலாம், log c போடலாம், அப்புறம் 1/c போடலாம், e power c போடலாம், நம்ம விருப்பம் தான் சரிங்களா. அது கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால எதுனாச்சும் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. வேற எக்ஸ் எல்லாம் ஒய் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்பெல்லாம் சேர்த்த முடியாது, ஞாபகம் வச்சுங்க. லாக் மாடலஸ் எக்ஸ் பிளஸ் லாக் மாடலஸ் சின்னு கூட போடலாம் சரிங்களா. லாக் எக்ஸ் பிளஸ் லாக் சினா லாக் எக்ஸ் இன்டு சி அப்படி கூட வரும். ரைட் ஹேண்ட் சைடு பெரும்பாலும் இப்படி தான் வரும். இதை பூரா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு, அதை பூரா ரைட் ஹேண்ட் சைடு இப்படி கூட வச்சு திருப்பி கூட எழுதி கூட சம் போடுங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாது. இதுதான் மெத்தட், எல்லா சம்முக்குமே 99.99% இதுதான் வரும், இந்த ஸ்டெப் தான் வரும். லாக் மாடலஸ் எக்ஸ் பிளஸ் லாக் மாடலஸ் சி, இல்லைன்னா சி எது ஒன்று வந்துடும், அப்போ லாக் மாடலஸ் எக்ஸ் வந்துடும். இந்த சைடு சம்முக்கு மாறும் சரிங்களா. ரொம்ப ஈஸி, நீங்க வந்து ரொம்ப போட்டு மனசு குழப்பி கஷ்டம் மைண்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஈஸி தான் கணக்கு. இப்போ நம்ம புக் எடுத்துங்க எப்படின்னு சொல்றேன். புக்கில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு மெத்தேடை சொல்லியிருக்காங்க, எம் டிஎக்ஸ் பிளஸ் என் டிஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. நடுவில் பிளஸ் மைனஸ் எதுன்னு சொல்லலாம், அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. சரி, இது என்னங்க சார், எம் டிஎக்ஸ் பிளஸ் என் டிஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருவாங்க. அது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். என்னன்னா இதுல டெஃபினேஷன் 10.13 ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது 162 பேஜ் நம்பர்ல கீழே ரிமார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் பிளஸ் என் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் செட் டு பி ஹோமோஜினியஸ் இஃப் எம் அண்ட் என் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் சேம் டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா எம்மோட டிகிரியும் என்னோட டிகிரி என்ன ஆகணும், சேமா இருக்கணும். அப்படி சேமா இருந்துச்சுன்னா அது எக்ஸசைஸ் 10.6ன்னு சொல்லியிருக்காங்க சரியா. இங்கே அதே தான் சொல்லியிருக்கோம். இங்க பவர்ல என்னது டி பவர் என், டிஎக்ஸ் டிஒய்னு அப்ளை பண்ணோம்னா டி காமனா வெளியே எடுப்போம் சரிங்களா. அப்போ சேமா இருந்தால் தான் வெளியே எடுக்க முடியும். இங்க ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர் இருந்தால் தான் டி ஸ்கொயர்னு வரும். இங்க எக்ஸ் கியூப் இங்க ஒய் கியூப்னு இருந்துன்னா டி கியூப்னு வந்துடும், புரியுதுங்களா. இங்க எக்ஸ் டி டி இருந்துச்சுன்னா இங்க டி இருந்துச்சுன்னா டி வெளியே எடுப்போம், டி பவர் 1 வரும் சரிங்களா. இதெல்லாம் ஒன்று தான் ரொம்ப போட்டு குழப்பிக்கணும் சரிங்களா. எம் டிஎக்ஸ் பிளஸ் என் டிஒய் சும்மா மைண்ட்ல வச்சுங்க, அவ்வளோதான். டிஎக்ஸும் டிஒயும் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ கணக்கு பார்க்கலாம், எடுத்துங்க. எக்ஸசைஸ் 10.6 எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்ன இருக்குது, x plus y cos of y by x into dx equal to x cos y by x dy இருக்குது சரிங்களா. m dx equal to n dy அந்த ஃபார்முலா இருக்குது, ஈக்குவல் இருக்குது. அது இந்த பக்கம் என்ன மைனஸ் n dy, அதை பத்தி கவலைப்படாதீங்க. இப்போ m dx equal to n dy அந்த ஃபார்முலா இருக்குதுங்களா. சரி, அந்த ஃபார்முலா இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், டிகிரியை செக் பண்ணிக்கணும். எம்முக்கும் என்னுக்கும் சேம் டிகிரியான்னு பார்த்துக்கணும். டிஎக்ஸ்க்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, எக்ஸோட டிகிரி என்ன, எக்ஸ் மட்டும் இருக்குது. அடுத்து பக்கத்துல பிளஸ் வந்துருச்சு, அப்ப எக்ஸோட டிகிரி 1 சரிங்களா. சரி, அடுத்ததுக்கு 1 வருதான் பாருங்க. ஒய் இருக்கு, ஒய்யோட டிகிரி என்ன 1 சரிங்களா. இங்க காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இருக்குது, காசுக்குள்ள ஒய் பை எக்ஸ், அந்த ஒய்க்கு டிகிரி 1 எக்ஸுக்கு டிகிரி 1, அங்க டி ஒய் டிஎக்ஸ் அப்ளை பண்ணாலும் 1 கேன்சல் ஆகும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. அப்ப எக்ஸுக்கு டிகிரி 1 பிளஸ் ஒய்க்கு டிகிரி 1, இப்போ எம்மோட டிகிரி என்னது 1. ரைட் ஹேண்ட் சைடு வாங்க, இங்க என்ன ஆகுது, எக்ஸோட டிகிரி என்னது 1.
இங்கே காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னுக்குது, அதுக்கெல்லாம் அது கேன்சல், அதை பற்றி கவலைப்படாங்க. டிஒய்னுக்குது. இப்போ சிம்பிளாக சொன்னோம்னா எக்ஸ்ன்னு இருக்கு, ஒய்ன்னு இருக்கு, எக்ஸ்ன்னு இருக்கு. வேற எங்கே எக்ஸ் இருக்கிற பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயரோ ஒய் ஸ்கொயரோ அப்பெல்லாம் இது கிடையாது. அப்போ இது வந்து என்னது டிகிரி 1, டிகிரி 1 அவ்வளோதான். அந்த டிகிரி 1 வச்சுலாம் நம்ம கணக்கு போகிறதில்ல. இப்போ நம்ம மெத்தட் கொண்டு வந்துடணும். இதை பார்த்தோன்னே கொஸ்டின் பார்த்தோன்னே எக்ஸசைஸ் 10.6 என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் எழுதிடணும் கணக்கு. என்ன 2 ஸ்டெப்? y ஈக்குவல் டு விஎக்ஸ் டிவை பை எக்ஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். இது ரெண்டுத்தையும் எழுதி ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். y ஈக்குவல் டு விஎக்ஸ்னு அப்ளை பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இன்ட்டு டிஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிஎக்ஸ்னு இருக்கு. எக்ஸ் கியூப்னா டிகிரி என்ன அர்த்தம்? 3ன்னு அர்த்தம். ஒய் கியூப்னா என்னது? டிகிரி 3. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அது பக்கத்தில் என்ன இருக்குது? ஒய் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரும் ஒய்யும் எதில் இருக்குது? மல்டிபிள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு 2 டிகிரி, அடுத்து ஒய்க்கு பவர்ல என்னது? 1. இது மேலாம் 1 அர்த்தம். அப்போ அதுக்கு என்னது? டிகிரி 3. மொத்தம் 3 டைம் இருக்கு. எக்ஸ் கியூப் 1, ஒய் கியூப் 1, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் 1. மூணுத்துமே என்னது? 3 3 3. அந்த மாதிரி மீனிங் வச்சுங்க. இல்லைன்னா டிஎக்ஸ் முன்னாடி இருக்கிறது எம், டிஒய்க்கு முன்னாடி இருக்கிறது எம், டிஎக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது என் அப்படின்னு வச்சு இதுக்கு டிகிரி 3, அந்த எண்ணுக்கும் டிகிரி 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நம்ம விருப்பம் தான். மூணாவது கணக்குக்கு வாங்க. சரிங்களா? மூணாவது கணக்கு என்ன இருக்குது? ஒய்க்கு டிகிரி 1, ஒய் இ பவர் எக்ஸ் பை ஒய் டிஎக்ஸ்னு இருக்குது. டிஎக்ஸ் முன்னாடி இருக்கிறது எம், இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு டிஒய்க்கு முன்னாடி இருக்கிறது என்னது? அது என்னன்னு வச்சுக்கோங்க. எம்மோட டிகிரி என்ன? ஒய் பவர்ல என்ன இருக்குது? 1. அப்போ டிகிரி வந்து 1. சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. எக்ஸ் பவர்ல என்ன இருக்குது? 1 டிகிரி பிளஸ் ஒய் பவர்ல என்ன இருக்குது? டிகிரி 1. சரிங்களா? இப்போ காமனா எல்லாத்துக்கும் 1 1 தான் இருக்குது, வேற எங்கேயும் மாற்றம் இல்லை. சரி, அப்படி இருந்துச்சுன்னா ஈவனா இருந்துச்சுன்னா அது வந்து 10.6. அப்புறம் செகண்டுக்கு வாங்க. 2 இன்ட்டு, அதை பத்தி கவலை இல்லை. ஃபோர்த் கணக்கு நான் சொல்றேன். 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் அப்படின்னு எக்ஸும் ஒய் மல்டிபிள் இருக்குது. அப்போ டிகிரி 2. எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 2 மல்டிபிள் இருக்கிறதுனால அது 2 டிகிரி. அடுத்தது பாருங்க, பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கு டிகிரி 2 பிளஸ் 2 ஒய் ஸ்கொயர்ங்கிறது அதுக்கு டிகிரி 2. அப்போ எல்லாத்துமே ஈவனா 2 தாங்குது. அப்போ 2 நிமிஷம் அது ஹோமோஜினியஸ், அதாவது சமப்படுத்தான சார்பு. சரிங்களா? 10.6 10.7 என்ன ஞாபகம் இருக்குதுங்களா? சும்மா கேட்குறேன் கொஸ்டின். 10.7 நேற்று வீடியோ போட்டேன். என்ன வரும்? லீனியர் இன் ஒய், லீனியர் இன் எக்ஸ். சரிங்களா? எக்ஸ் லீனியர் சம்படு, ஒய் லீனியர் சம்படு. ஒரே ஒரு ஒய் மட்டும் தான் இருக்கும். அது வந்து லீனியர் இன் ஒய், டிவை பை டிஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ, அந்த ஃபார்மேட். எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா டிஎக்ஸ் பை டிஒய் பிளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு கியூ, அந்த ஃபார்மேட் கொண்டு வரணும். சரிங்களா? ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? y e per integral pdx equal to integral q e per integral pdx dx plus c. e per integral pdx என்னது? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். சரிங்களா? சரி, ஃபிஃப்த் சம்முக்கு வரலாம். அதே m dx equal to n dy, அந்த ஃபார்மேட். y ஸ்கொயர் டிகிரி 2, 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இருக்குது. எக்ஸுக்கு ஒரு டிகிரி, ஒய்க்கு ஒரு டிகிரி, அதுவும் டிகிரி 2 தான். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிகிரி 2, அப்புறம் மைனஸ் 2 எக்ஸ் இன்ட்டு ஒய் இருக்குது. எக்ஸ் ஒய் மல்டிபிள் இருக்குது. எக்ஸுக்கு டிகிரி 1, ஒய்க்கு டிகிரி 1, அதுக்கும் டிகிரி 2 தான். சரிங்களா? அவ்வளோதான். ஆறாவது கணக்கு வாங்க. எக்ஸ் டிவை பை டிஎக்ஸ் இருக்குது. எக்ஸோட டிகிரி 1. சரி, அடுத்தது டிவை பை டிஎக்ஸ்க்கு வந்து செக் பண்ண தேவை. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. அதே 1 1 இருக்கணும் எல்லா தெரியும். அடுத்த டைம் ஒய் இருக்குது, அதுக்கு டிகிரி என்னது? 1. நடுவில் ஒரு மைனஸ் வந்துருச்சு. சரி, அடுத்தது எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸுங்குது. எக்ஸுக்கு என்னது? டிகிரி 1. சரிங்களா? காஸ் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸுங்குது. ஒய்க்கு டி ஒய்ன்னு போடுறீங்க, எக்ஸுக்கு டிஎக்ஸ் போட்டா டி கேன்சல் ஆகும். அங்கே எதுவும் டிகிரி கிடையாது. அது ஒரு மேலே ஒரு டிகிரி, கீழே ஒரு டிகிரி, ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி மீனிங். சரிங்களா? சப்போஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் இருந்துச்சுன்னா ஹோமோஜினியஸ் வராது. சப்போஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அப்பயும் ஹோமோஜினியஸ் வராது. சரிங்களா? மேலே ஒய்யா இருந்தால் கிளையும் எக்ஸ், மேலே ஒய் ஸ்கொயர் இருந்தால் கிளையும் எக்ஸ் ஸ்கொயர், அந்த மாதிரி வரும். அந்த அப்போ தான் அது ஹோமோஜினியஸ் சமப்படுத்தான சார்பு. ஏழாவது கணக்கு வாங்க. 1 + 3 இ பவர் ஒய் பை எக்ஸுங்கிறது இங்கே டிகிரியே இல்லை. இ பவரில் ஒய்க்கு ஒரு டிகிரி, கீழே எக்ஸுக்கு ஒரு டிகிரினா 1 1 கேன்சல் ஆச்சு, டிகிரி இல்லைங்க. ப்ளஸ் இ பவர் அங்கேயும் டிகிரி இல்லை. 1 - ஒய் பை எக்ஸுங்கிறது மேலே 1 கீழையும் 1 தான், கேன்சல் ஆயிடுது, அவ்வளோதான். அப்போ எல்லாம் ஈக்குவலாக தாங்க, ஹோமோஜினியஸ். சரி, எட்டாவது கணக்கு. எக்ஸ் ஸ்கொயர் டிகிரி 2, அதே மாதிரி எல்லாத்துக்கும் 2க்கு தான் பாருங்க. ஒய் ஸ்கொயர் வந்துச்சு, அதுக்கும் டிகிரி 2. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஒரே ஒரு டைம் இருக்குது. எக்ஸ் ஒய் டிஎக்ஸ்ங்கிறது. எக்ஸ் ஒய்க்கு டிகிரி 2 வரணும். எக்ஸ் ஒய்க்கு டிகிரி 2ங்களா? கரெக்ட். எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1, 2 மல்டிபிள், அப்போ டிகிரி 2. சரிங்களா? அவ்வளோதாங்க, 8 சம்ம தான் இருக்கு. இதுதான் வந்து ஹோமோஜினிய ஃபங்க்ஷன். சரிங்களா? எக்ஸசைஸ் 10.7, எக்ஸசைஸ் 10.6. சரிங்களா? கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். 10.7னா ஒரே ஒரு ஒய் இருந்தால் லீனியர் இன் ஒய், ஒரே ஒரு எக்ஸ் இருந்தால் லீனியர் இன் எக்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிக்கங்க. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பப்ளிக் எக்ஸாமில், அது லீனியர் இன் ஒய்யா லீனியர் இன் எக்ஸான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணி அது வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. அது வரலைன்னா எக்ஸஸ் 10.6க்கு வாங்க. சரிங்களா? 10.6க்கு வந்து டிகிரி பூரா ஈவனாக இருக்கான்னு பாருங்க, ஒரு சேமாக இருக்கான்னு பாருங்க. அப்படி சேமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா y = vx அப்ளை பண்ணுங்க. dv by dx = v + x dv by dx அப்ளை பண்ணிடுங்க. வேற டைப் அந்த dx by dy இருந்தால் x பதிலாக y, y பதிலாக x மாற்றணும்.
ஒரே ஒரு கணக்கு தான் இருக்குது, ஒரு கணக்கோ 2 கணக்கோ தான் இருக்கு அந்த மெத்தட்ல. சரி, இந்த ஃபார்மேட்ல போட்டுருங்க. இது ரெண்டும் வரல, 10.7க்கும் அது கவர் ஆகல, 10.6க்கும் கவர் ஆகலன்னா அந்த கணக்கு என்ன கணக்கு? 10.5 எக்ஸசைஸ். புரியுதுங்களா? 10.5 எக்ஸசைஸ் என்னது? வேரியபிள் செப்பரபிள், மாறிகள் பிரிக்கக்கூடியன. ஒரு பக்கம் எக்ஸையும் ஒரு பக்கம் ஒய்யையும் தனித்தனியா பிரிச்சு இன்டகிரேட் பண்றது. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு வரும் கரெக்டா, சரிங்களா? இந்த ஸ்டெப்புக்கு வரும், தனித்தனியா பிரிக்கிற மாதிரி வரும். இங்க டிவின்னு வருது, இங்க டிஎக்ஸ் வருது. அங்க பாத்தீங்கன்னா டிஒய் ஒரு பக்கம் வரும், டிஎக்ஸ் ஒரு பக்கம் வரும். சப்போஸ் ஒரு சில சமயம் நாமளா ஏதாவது ஒய் அது மாதிரி வேற மாதிரி ஏதாவது எடுத்துக்கணும்னா, வீண் எடுத்துக்கணும்னா அப்போ என்ன அது மாறி வரும். சரிங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட் இந்த மூணு. சரிங்களா? 10.5, 10.6, 10.7 இது மூணுமே, மூணு எக்ஸசைஸுமே அவ்வளவுதான். சரிங்களா? இன்னொரு டைம் சொல்றேன், ஒரு கொஸ்டின் சால்வ் தீர்க்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க பப்ளிக் எக்ஸாம்ல. நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லீனியர் இன் ஒய், லீனியர் இன் எக்ஸ் ஆன் பார்க்கணும். அதாவது 10.7ல அந்த கணக்கு வருதான்னு முதல்ல செக் பண்ணுங்க. செக் பண்ணி வந்துச்சுன்னா கணக்கு போட்டுருங்க. சப்போஸ் அது வரலைன்னா 10.6க்கு வரீங்க, இங்க வரீங்க. சரிங்களா? 10.6ல என்ன செக் பண்ணணும்? டிகிரி பூரா சேமா இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த ஃபார்முலுக்கு தான் பாருங்க, mdx plus ndy = 0. இந்த ஃபார்முலுக்கு தான் பாருங்க. இந்த ஃபார்முல இருந்த உடனே எம்மோட டிகிரியும் என்னோட டிகிரியும் சேமா இருக்குதான்னு பாத்துங்க. அப்படி இல்லை டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்மேட்ல வரும். அப்படி இருந்துச்சுன்னா ஒய் இப்போ நம்ம செக் பண்ண பார்த்தியா, ஒய்க்கும் எக்ஸுக்கும் ஈவனா இருக்கா, கரெக்டா இருக்கா டிகிரி அப்படின்னு பாத்துக்கணும். ஒய்க்கு 1னா எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2னா எக்ஸுக்கு 2, அந்த மாதிரி தான் பாத்துங்க. கியூப்னா கியூப், அந்த மாதிரி தான் பாத்துங்க. 10.7 வந்தா அதை அட்டன் பண்ணுங்க. 10.7ல இல்லைன்னா 10.6 செக் பண்ணுங்க. 10.6 அந்த கணக்காக இருந்தா இது ரெண்டுத்தையும் எழுதி அப்ளை பண்ணுங்க. புரியுதுங்களா? அதுவும் ரெண்டுமே வரலைன்னா அது எங்க தான் வரும்? 10.5க்கு தான் வரும். சரிங்களா? மாறிகள் பிரிக்கக்கூடிய, அதாவது வேரியபிள் செப்பரபிள் வரும். அதை தனித்தனியா பிரிச்சு இன்டகிரேட் பண்ணி சம் போட்டீங்கன்னா அவ்வளவுதான். சரிங்களா? 7, 6, 5 மூணுமே சொல்லியிருக்கேன். நல்லா படிங்க. முன்ன சொன்னதே தான். எக்ஸாம் நல்லா எழுதுங்க, கான்ஃபிடண்டா எழுதுங்க, நல்லா படி, இன்ட்ரெஸ்டா படிங்க. கொஞ்சம் நல்ல மார்க் வரும்னு பாசிட்டிவா திங்க் பண்ணி படிங்க. சரிங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகணும். சரிங்களா? ஓகே, பாய் சார்.